உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். ஆடிப்பெருக்கையொட்டி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் குவிந்த மக்கள் காவிரியில் புனித நீராடி வழிபாடு நடத்திய பின் சங்கமேஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் தங்கமணி இணைப்பில் இருக்கிறார். தங்கமணி, வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் திருக்கோவில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோவிலை பொறுத்தவரை தற்போது ஆடி 18 பெருக்கினை முன்னிட்டு இங்கிருக்கின்ற நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, கோவை போன்ற பல்வேறு மாவட்டத்தில் இருந்து பக்தர்கள் தற்போது முக்கூடல் சங்கமம் என்று அழைக்கப்படும் காவேரி ஆறும் பவானி ஆறும் சங்கமிக்கின்ற தற்போது கூடுதுறை காவேரி ஆற்றில் காலை முதலே இருந்து பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். தொடர்ந்து இந்த ஆடி 18 பெருக்கை என்று சொன்னால் தற்போது கடந்த வரலாற்று காலங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து மன்னர்கள் போர் செய்ததாகவும் அவர்கள் மேட்டூர் அணையில் தனது வாள்களை கழுவிவிட்டு ஆடி 18 பண்டிகைகளை கொண்டாடி வந்ததாக வரலாற்று புராணங்கள் சொல்கின்றது. இந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த ஆடி 18 பண்டிகை என்றாலே இந்த ஈரோடு மாவட்டத்தில் பவானி சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள இந்த முக்கூடல் சங்கமம் அந்த ஆற்றில் பக்தர்கள் நீராடுவது வழக்கம். பக்தர்கள் நீராடும் பொழுது தங்களுடைய நோய் நொடிகள் மற்றும் செல்வங்கள் பெருகிடவும் தொடர்ந்து வழிபாடுகளில் செய்து வருகின்றனர். மற்றொரு புறம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியும், அதே சமயத்தில் செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் பெருக யாக பூஜைகளையும் தொடர்ந்து இந்த கோவில் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் புதுமண தம்பதிகள், அதாவது ஒரு வருடம் ஆகிய புதுமண தம்பதிகள் அவர்களுடைய மாங்கல்யத்தை பிரித்து கோர்க்கும் நிகழ்வும், அதே சமயத்தில் முளைப்பாரிகளை, அதாவது ஆடி 1ஆம் தேதி நட்டு வைக்கப்படுகின்ற அந்த முளைப்பாரி 18 நாட்கள் கழித்த பின்னர் இந்த காவிரி ஆற்றில் நேரடியாக கலைத்துவிட்டு அங்கிருந்து பக்தர்கள் கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த கோவிலுடைய பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக இருக்கிறது. மற்றொரு புறம் தொடர்ந்து இங்கிருக்கின்ற சூரிய பகவானை அதிகாலை முதலே இருந்து ஆரத்தி எடுத்து வழிபாடும் செய்யும் நிகழ்ச்சி இந்த சங்கமேஸ்வரர் திருக்கோவிலில் பெரும் பிரசித்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு புறம் இந்த கோவிலுடைய சங்கமேஸ்வரருக்கு காலை முதலே இருந்து சிறப்பு அபிஷேகங்கள், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசன திரவிய பொருட்கள் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றனர். தொடர்ந்து சாமி தரிசனம் செய்வதற்கு அண்டை மாநிலங்கள், அதாவது கேரளம், ஆந்திரம், கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் தற்போது வர தொடங்கி இருக்கின்றனர். மற்றொரு காவிரி ஆற்றில் குளிக்கும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு பணியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் புறக்காவல் மையம் அமைத்து தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நம் காட்சியில கூட பார்க்கலாம். தொடர்ந்து இங்கிருக்கின்ற பக்தர்கள், அதாவது வெளிமாநிலத்தை சார்ந்த மற்றும் வெளி மாவட்டங்களை சார்ந்த பக்தர்கள் தொடர்ந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியும், அதே சமயத்தில் குடும்ப வளர்ச்சி அடையும், அதே சமயத்தில் செல்வங்கள் பெருகிட தொடர்ந்து இந்த சிறப்பு யாக பூஜையில் தற்போது கலந்து வருகின்றனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு தேவையான, அதாவது பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் மற்றும் உணவு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி தங்கமணி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.